உங்க கூட இன்னைக்கு பொழுது ரொம்ப இனிமையாவும் நம்பிக்கையாவும் இருந்துச்சு. எனக்கும் தாங்க. பாதுகாப்பான மகிழ்ச்சிய இன்னைக்குதான் முதல்ல உணர்ந்தேன். அப்போ என்னங்க முடிவு பண்ணிருக்கீங்க? எதை கேக்குறீங்க? ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கத்தானே செய்யும். எப்பவும் போலதான். என்னங்க இது சிறுபிள்ளைத்தனமான பதிலா இருக்கு? ஆமா, சின்ன வயசுல ஆணும் பொண்ணும் ஒண்ணா விளையாடினா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. பெரியவங்களானதும் எல்லாருக்குள்ளயும் ஒரு கள்ளத்தனம் வந்துரும். உண்மையா இல்லையா? என்னங்க இப்படி விளையாடுறீங்க? சிறு பிள்ளை விளையாடுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா விளையாட்டுக்கும் ஒரு அளவு இருக்குங்க. சுதந்திரமான விளையாட்டுல அளவிட முடியாத மகிழ்ச்சி இருக்கு. ஏங்க மொத்தமா இப்படி குழப்பறீங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த லாரியும் அண்ணனையும் தவிர உங்களுக்கு வேற சொந்தங்களே இல்லையா? எனக்கு எல்லாமே இந்த லாரி மட்டும்தாங்க. ஆனா வர வேண்டியவங்க வந்தா என் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்கும். இந்த நேரம் நெஞ்சில் இல்லை பாரம், ஓரம் நீ எந்த ஓரம், ஏனோ உன் கண்ணில் ஈரம், இரு கண்கள் இரு பார்வை பார்க்காது. வர வேண்டியவங்க கூட்டத்தோட வந்தா அனாதைக்கு அதை விட மகிழ்ச்சி வேற என்னங்க இருக்க முடியும்? நீங்க ரொம்ப நல்லவரு, உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரரு. அதனால உங்க வாழ்க்கை நல்லாவே அமையும். அப்ப நீங்க? நாங்க சபிக்கப்பட்டவங்க. வாழ்க்கையோட வலி உங்களை அப்படி பேச வைக்குதுங்க. இருக்கலாம். சரி, அந்த ஏஜென்ட்ட பாத்தீங்களா? பாத்தேங்க. ஜாமீன் கிடைச்சதும் நம்ம செட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. ஏமாத்திட்டு வரா? அப்படி தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாமே. சரி, நான் கிளம்பவா? ஏய், என்ன பேச்சையே காணும்? ஏதோ பேசணும்னு தோணுது. ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல. அதானே? உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி எல்லாம்? நெய்வேலி அனல் மின் நிலையத்தை சுத்தி காட்டினீங்க. எங்கேயோ பிறந்து வளர்ந்து இங்க வந்து இந்த நிமிஷம் உங்க முன்னாடி நிக்கிறேன். நாளைக்கு சரி சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று நான் சொல்ல, உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல. என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல. உயிராக துணையாக இப்படி பண்றாளே, ஆமாங்கிறாளா இல்லைங்கிறாளா ஒன்னும் புரியலையே. அவளா வந்தா அவளா போயிட்டா, நான் என்ன செய்ய? எனக்கு கிடைக்காதது உனக்கு கிடைக்குது. அது எனக்கானதுன்னு நானே எடுத்துக்கிறேன். கோச்சுக்காதரா கண்ணா. என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான். செல்வா, யாழினியோட நல்ல மனசுக்கு அவ கண்டிப்பா வந்துருவா. கதிர் கூட தானே இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ முதல்ல சாப்பிடவா. இல்லக்கா, அக்கா வந்துடட்டும். அக்காவை பார்த்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதெல்லாம் வந்துடுவா. வடிச்சு வச்ச சோத்தை ஏன் காக்க வைக்கிற? போய் கொட்டிக்கோ. இங்க இருந்து ஏதாவது பொழப்பு பாக்குறத விட்டுட்டு லண்டனுக்கு போறேன்னு போய் கையில இருந்ததெல்லாம் தொலைச்சிட்ட. நீயாவது வந்திய
அது வரைக்கும் சந்தோஷம். உன்னை பிடிச்ச பீடை இதோட விலகிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. நீ எப்படி வாழணுமோ அப்படி வாழ பாரு. யாழ்னி, அக்கா செல்வா, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. டேய் செல்வா, அழாத. உன் நம்பிக்கையை குழி தோண்டி பறிச்சிட்டேக்கா. இப்போ இதுல எந்தவித சலனமும் இல்லாம வந்து நிக்கிறேன்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா. ஏய், அழாத. உன் மேல எந்த தப்பும் இல்லடா. நான் லண்டன் போய் சம்பாதிச்சு இருக்கிற உன் பாரத்துல சோப்பேன்னு நம்பினேன். ஆனா அந்த நம்பிக்கை காப்பாற்ற முடியாம கையாளாகாதவனா நிக்கிறேன்க்கா. என்ன வெளில அனுப்புறதுக்கு நீ கொஞ்ச நெஞ்சமா கஷ்டப்பட்ட. அந்த கஷ்டம் எல்லாம் வீணா போச்சுக்கா. இப்போ குத்துதே கொடையுதேன்னு அழுதா போன பணம் திரும்பி வந்துடுமா? ஏய் யாழ்னி, வெளிநாட்டு கூட்டிட்டு போறேன்னு கடல்ல தத்தளிக்க விட்டுட்டு போனானே அந்த ஏஜென்ட்ட கமிஷனர் ஆபீஸ்ல பாக்க போனியே, அவனை பாத்தியா? அவன் என்ன சொன்னா? பார்த்தாத்த, நிச்சயமா அவர் வெளியே வந்துருவாரு. வந்தா பணத்தை திரும்ப தந்துடுறேன், இல்லைன்னா செல்வா வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிருக்காரு. உனக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராதா? அந்த எடுபட்ட பையன்தான் அப்படி சொல்லி அனுப்புனான்னா அதை கேட்டுட்டு நீ இங்க வந்து கதை விடுறியா? அவன் கைய உடைச்சு அடுப்புல வைக்க வேண்டியதானே. இத பாரு, மண் குதிரைய நம்பி மறுபடியும் மறுபடியும் ஆத்துல இறங்க நினைச்சா ஒண்ணு இல்லாம கரைஞ்சுதான் போவோம். அப்புறம் நடுத்தெருவுல பிச்சை தான் எடுக்கணும். அத்தை, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்க. ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஏமாத்திரவனை விட்டுட்டு நல்லது சொல்ற ஏன் வாய ஆட. நீங்க எக்கெடு கட்டு போனா எனக்கு என்னடி? அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என் அம்மா அப்படிதான் பேசுவாங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. அந்த ஏஜென்ட் மறுபடியும் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இதுக்கு முன்னாடி அந்த ஆள் வேற யாரையாவது அனுப்பிச்சிருக்கானாமா? அத பத்தி விசாரிச்சீங்களா? அந்த ஏஜென்ட் அனுப்பின எத்தனையோ பேர் இன்னைக்கு வெளிநாட்டில் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. ஏனே இருந்தா இப்படி ஆயிப்போச்சு. நாங்க மாட்டின மாதிரி 2-3 பேர் மாட்டியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் வெளிநாடு போயிட்டாங்க. செல்வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எப்படிடா இந்த முதல்ல நடந்தது? நடந்த சம்பவத்தை நினைச்சா உடம்புல அப்படியே நடுங்குதுக்கா. நீங்க எல்லாரும் என்ன வழி அனுப்புறதுக்கு அப்புறம் பாதி தூரம் போகும் போதே போலீஸும் கோஸ்ட் கார்டும் எப்படியோ விஷயம் தெரிஞ்சு கடலுக்குள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாரையும் பார்த்து விரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. வேகம் போட்ட ஆரம்பிச்சோம். போலீஸ் விரட்டிட்டு வந்தது ஏஜென்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நாங்களும் எப்படியோ தப்பிக்கன்னு சொல்லி படகு வேகம் ஓட்டணும். அலை வந்து திசை படகு பக்கமா கவுந்துருச்சுக்கா. எல்லாருமே கவுந்து விழுந்துட்டோம். விழுந்த அந்த நிமிஷம் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். எல்லாரும் போயிடுவேன் நினைச்சேன். அந்த நொட்டி, அந்த நிமிஷம் என்னை காப்பாத்த சொல்லி அந்த கடவுளை வேண்டலக்கா. யாழியக்கன்னு ஒன்னதாக்கா கூப்பிட்டேன். நீ தாக்க கடவுள் ரூபத்துல வந்து காப்பாத்துன. செல்வா, நீ கடலுக்குள்ள விழுந்து யாழியக்கா என்ன காப்பாத்துன்னு கத்துற மாதிரி நானும் கனவு கண்டேன்டா. ஆனா அதே மாதிரி நடந்துச்சுன்னு சொல்ற, என்னால நம்பவே முடியலடா. அது எப்படிடா என் பேரு சொல்லி கத்துன? அக்கா,
எனக்கு அம்மா அப்பா தெய்வம் எல்லாமே நீதானேக்கா. என்ன வளர்த்தது நீதானேக்கா. நான் கும்பிடுற சாமிக்கா நீ. அதாக்கா ஒன்னும் கும்பிட்டேன். அதனால நீதாக்கா வந்து காப்பாத்துன. நீ காப்பாத்தலனா நான் இப்ப உயிரோட வந்திருக்க மாட்டேன்க்கா. அதுக்கப்புறம் என்னையும் நிரஞ்சனி கோஸ்ட் கார்டு வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட கெஞ்சி நாங்க தப்பிச்சு வந்திருக்கோம்க்கா. பாவங்கா, அந்த ஏஜென்ட் தான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் என்னன்னு தெரியல. ஏஜென்ட் வந்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. வந்துருவான் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுப்பான். அண்ணாந்து பார்த்து வானம் நமக்கு தான் சொந்தன்னு ஆகாயத்துல கோட்டை கட்ட கனவு காணாதீங்க. ஏண்டே நைட் எங்க போயிட்டு வந்த? அத்தை, வேணும்னு போகல. என்ன நடந்ததுன்னு தெரியாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. நான் இங்க இருந்து நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போனேன். அங்க ஒருத்தர் நம்மூர்கார மாதிரியே பேசினான். நானும் அகதின்னு தான் சொன்னான். உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல மாதிரி தான் பேசினான். அவனை நம்பி நான் அவன் வீட்டுக்கு போனேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ரொம்ப மோசமானவன். அவன் மனசுல வேற எதுவும் நினைச்சதை என்னை கூட்டிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருக்க முடியாதுன்னு எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தேன். அதே மாதிரி தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஆனா அவன் விடல, என்னை விரட்டிக்கிட்டே வந்தான். வேற வழியே இல்லாம அங்க ஒரு லாரில ஏறி படுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அது கதிரோட லாரி. அதுக்கப்புறம் கதிர் என்ன பார்த்து இங்க என்னை கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு. கதிர் மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. மக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையே மக்களை வேட்டையாடி தின்ற காட்டு மிருகங்களா இருக்காங்க. அதான் என்னால தாங்கிக்க முடியல. அத்தை, அந்த காட்டு மிருகத்துக்கிட்ட இருந்து கடவுள் ரூபத்துல அந்த கதிர் தான் வந்து என்னை காப்பாத்தினாரு. செல்வா, நீ செல்விய போய் பாத்தியா? பாத்தேங்கா. அவ மனசு உடைஞ்சு போயிருக்காடா. போய் ஆறுதல் சொல்லு. இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதடா. முதல்ல ஏஜென்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நம்ம பாப்போம். சரிக்கா. தர்மானா எங்க? உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் லாரி செட் வரைக்கும் போயிருக்காரு. ஆனா நீங்க இங்க வந்துட்டீங்க. இனி எவ்வளவு நேரம் தாண்டி கதை பேசிட்டு இருப்பீங்க? நீ கடைக்கு வாடி. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியே நம்ம செல்வி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிக்கா. யாழினி, நானும் செல்வி வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கடைக்கு வரேன். நீ எதுக்குமா கடைக்கு வர? நெருப்புல கடந்தெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டாம். நீ வீட்லயே இரு. யாழினி, நான் வெளியில ஒரு வேலையா போறேன். நீ நேரா கடைக்கு வா. என்ன தடு? எந்த துளசியக்கா இப்படி தாங்குறாங்க உங்கள? ஆமா, தாங்கிட்டாலும் அம்மா அண்ணி ஒன்னும் தாங்கல. அண்ணி வயித்துல இருக்க பாப்பாவை தான் இப்படி தாங்குன்னு தாங்குறாங்க. கரெக்டா சொன்ன ராகினி. சரி, மறுபடியும் வந்து கத்த போறாங்க. நீ போய் ரெடி ஆகு. சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நீ வா, சாப்பிட வா. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. போதும்பா. எப்பா, இது எப்படி நடந்துச்சுன்னு அதை சொல்லு. கமிஷனர் ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா இருக்கு. ஆ, பயந்து வந்து என் லாரியில ஏறி இருக்கேன். ஆ, அது எனக்கு தெரியல. ஆ, பாண்டிச்சேரி போற வழியில தான் நானே பார்த்தேன். ஆ. அது வரைக்கும் அவளுக்கும் இது ஏன் லாரிங்கிறது தெரியல. பாத்தீங்களா விதி எங்களை எப்படி சேர்த்து வச்சிருக்குன்னு. எப்பா, வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து இன்னைக்கு தான் நீ இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கதை நான் பார்த்துருக்கேன். யாழினி மட்டும் உன் வாழ்க்கையில வந்தா நீ இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருப்ப. ஒருவேளை அவ லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொல்லிட்டாளா? இல்லன்னு செல்லமா பாக்குறா, அன்பா பேசுறா. ஆனா காதல மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறானே. மனசால நெருங்கி வரா, ஆனா வார்த்தையில மட்டும் பிடி கொடுக்காம நடுவிட்டே இருக்கானே. ஜெயகாந்தன் ஒரு எழுத்தாளர் சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒரு நாவல் எழுதிருக்காரு. அதுல கங்காங்கிற ஒரு கேரக்டர் சொல்லும், he is my man. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை சொல்லும் போது அவ்வளவு அழகாவும் கம்பீரமாவும் இருக்கும் தெரியுமா. இவ்வளவு இதை சொல்ல மாட்டாளான்னு ஏங்குறேன். அப்படி மட்டும் சொல்லிட்டான்னு வைங்களேன்,
ஒரு மனைவி, ஒரு குழந்தை, ஒரு வீடுன்னு வாழ்க்கை படகு உல்லாசமா போகும்னு. கதிரு, அவளுக்காக நீ இப்படி பேசுறீல்ல, நீயே வெளிப்படையா சொல்லிட வேண்டியதானே? அப்படித்தானே நானும் யோசிச்சேன். ஆனா ஏதோ ஒண்ணு தடுத்துட்டே இருக்குன்னு. நான் சொல்லும் போது அவ அப்படி நினைக்கலன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் அவ முகத்தை நான் எப்படின்னே பாப்பேன்? அதுக்காக தான் நான் உதவி செஞ்சேன்னு தப்பா நினைச்சிட்டா. அதுக்கப்புறம் என் காதலுக்கு அர்த்தமே இல்லாம போயிடாது. உதவிங்கிறது மனிதாபிமானம், ஆனா காதல்ங்கிறது வாழ்க்கைன்னு. ஒரு தடவை அவளே சொன்னா, நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குழந்தை குட்டியோட வாழ்ங்கன்னு. அது எப்படின்னே மறக்கிறது. நினைத்தாலே எனக்கும் படத்துல ஹீரோயின் ஒருவாளை முடிவே தெரியாம நடந்து போற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னு. நீ பேசுறதுல இருந்து எனக்கு ஒண்ணு நல்லா புரியுது. என்ன புரியுது? கதிரு, அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்குப்பா. என்ன, அவ கூட இருக்க லக்கேஜ் எல்லாம் கழட்டி விட்டா அவ தானா வந்து உங்ககிட்ட ஒட்டிக்குவா. இங்க பாரு, அந்த லக்கேஜ் எல்லாம் நாம எப்படி கழட்டி விடணுங்கிறதுக்கு மட்டும் உதவுனா போதும், உன் காதுல சும்மா வான்ல அப்படியே சிறகடிச்சு பறக்கும்பா. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையே ஏதோ உருளுதுன்னு பாட்டு எழுதிருக்காங்கல்ல, அதையெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் உண்மைன்னு நானே உணர்றேன். தெரியுது. என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்குன்னு. வெக்கத்தை பாடுறான். கதிரு, உனக்கு காதல் வந்துருச்சுப்பா. இங்க பாரு, இனிமே அவ கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. உனக்கு காதல் வந்த மாதிரி அவளுக்கு காதல் வர வைக்கணும். ஐயோ பாரு, வெக்கத்தை பாரு. இன்னைக்கு அவ லாரிக்கு முத்தம் கொடுத்தால, அது எனக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு. அதனாலதான் உங்களை லாரியை கழுவ வேண்டான்னு சொன்னேன். புரியுது புரியுது. ஓ, விஷயம் அதானா? தம்பி, நீங்க காதல் போதையில ஏதோ பேசுறீங்க தம்பி. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு தம்பி. நல்லா அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க. எல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் தம்பி. உங்க சந்தோஷம் என் சந்தோஷம். நீங்க எப்பவுமே இப்படி சந்தோஷமா இருக்கணும் தம்பி. அதான் என்னோட ஆசை. ரொம்ப நன்றிங்க. தர்மா வராரு, பேச்சு. கதிர, நீ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லி உடனே முடிச்சிடறேன். சரி, சொல்றேன்னு. வா தர்மா. அடுத்து என்ன பண்றதுன்னு ஏதாவது முடிவெடுத்தீங்களா? செல்வா வெளிநாடு போராட்டு இருந்த சந்தோஷம், கலகலப்பு எல்லாமே இப்ப மாறி போச்சுது. காசு வேற முடங்கி போச்சு. ஆளாளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கொள்றாங்க. செல்வாவை சமாதானப்படுத்துறதே பெரிய விஷயமா? சின்ன பையன் தானே. ரொம்ப சங்கடப்பட்டான். நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அந்த ஏஜென்ட் ரிலீஸ் ஆகி நேரம் எங்கிட்ட தான் வருவான். வந்தானா அடுத்து காசு தரானான்னு பார்ப்போம், இல்லைன்னா மறுபடியும் அனுப்புறானான்னு கேட்போமே. கதிரு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொன்னா தப்பா நினைக்க மாட்டியா தர்மா? அண்ணே, ஏடா கூடமா ஏதாவது சொல்லாதண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா தம்பி. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க பேசாம அந்த ராகினி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இளங்கோவே வந்து ஒரு புரோட்டா கடை வச்சிருக்கும் போது நீங்க ஏன் ஒரு ஆப்ப கடை வைக்கப்படாது? அப்படியே நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்காரங்களாக போறீங்க. உன் தங்கச்சி யாழினிய நல்ல ஒரு பச்சை தமிழனா பார்த்து கட்டி கொடுத்துட்டீங்கன்னா ABC, come